ஈக்விட்டி ஃபண்டில் லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்டுனா லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் லார்ஜ் கேப் ஃபண்ட். பெரிய பெரிய கம்பெனிங்களை செலக்ட் பண்ணி அங்கே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. இது வந்து லார்ஜ் கேப் ஃபண்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ரிலையன்ஸ், HDFC பேங்க், ஏசியன் பெயிண்ட் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனிங்க மட்டும்தான் இருக்கும். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 12 to 14% வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து லாங்கஸ்ட் பீரியடில் சொல்கிறேன். புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் சைடு போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்காக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஸ்மால் கேப்பில் வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்மால் கேப் சைடு போயிட்டீங்கன்னா ரொம்ப வந்து ரிஸ்க் இருக்கும். அதனால வந்து ரொம்ப பயமாயிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து லார்ஜ் கேப் சைடு வந்துருங்க. உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கம்மியாக வந்தாலும் நீங்கள் வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, ஒரு 1 year 2 yearக்கு அப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஸ்மால் கேப் சைடும் வந்து போய் ட்ரை பண்ணலாம். செகண்ட், மிட் கேப், மீடியம் சைஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. இது எப்படின்னா வந்து லார்ஜ் கேப் சைடும் இருக்காது, ஸ்மால் கேப் சைடும் இருக்காது, நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மீடியம். இது வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எது வரும் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் கம்பெனிக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மிட் கேப்பில் வந்து அடங்கும். அதே மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிக்கு மேலே இருக்கிறது நம்ம வந்து மிட் கேப்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாகும் மிட் கேப்பில். எதுக்காக பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்பில் இருந்து எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிங்க, அவ்வளோ வந்து ரிஸ்க் இருக்காது. அதுக்கு கீழே வரும்போது அதோட கம்மியான கம்பெனிங்க தானே, அதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். சேம் டைமில் வந்து ரிட்டர்னும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். எதுக்காக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டெவலப் ஆகிட்டு வர கம்பெனிலாம் வந்து ஒரு சில டைம் வந்து சடனாக வந்து டெவலப் ஆயிடுறாங்க இல்லையா, அப்போ வந்து ஆகுதுன்னா உங்களுக்கான ரிட்டர்ன் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் அதே வந்து கீழே போனாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க். அதனால தான் வந்து ரிஸ்க் அதிகம் சொல்றோம். ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து லார்ஜ் கேப் சைடு போயிடுங்க. இல்ல எனக்கு வந்து கோல் வந்து கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மிட் கேப் சைடு வரலாம். அது எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா, லார்ஜ் கேப்னா வந்து ஒரு மினிமம் 3 years வந்து நீங்க ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து மிட் கேப் சைடு வரவங்க அப்படின்னா நீங்க வந்து மினிமம் வந்து 7 years ஆச்சு நீங்க வெயிட் பண்ணணும். இல்ல எனக்கு வந்து 10 years 15 years வந்து டைம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்மால் கேப் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹைப்ரிட் சைடு போயிடுங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டுனா மிட் கேப்புக்கும் கீழே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களாம் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குதோ அவ்வளோ ரிஸ்க் இருக்கும். அதனால வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம் இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில். அதுக்கேற்ற ரிட்டர்னும் இருக்கும். ரிஸ்க் எடுக்க நீங்கள் ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மால் கேப் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் புதுசாக வரவங்க பெஸ்ட்டு வந்து லார்ஜ் கேப் சைடு போகிறது பெஸ்ட்டு. இல்லை எனக்கு எல்லாம் ஓகே, எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, நான் வந்து ஸ்மால் கேப்பும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஸ்மால் கேப் வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொரு சஜஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மிட்டில் இருங்க, அப்படிலாம் வந்து லார்ஜ் போங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஹைப்ரிட் சைடு போயிடுங்க, ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாங் டேர்ம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் போட்டு அடுத்த மாதம் எடுக்கிற வேலைலாம் இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து போட்டு எடுக்கிறதுக்கான சார்ஜஸ்ஸு, நீங்கள் எடுக்கிற ரிட்டர்ன் வந்து அதிலே வந்து விட்டுன்னு இருப்பீங்க. அது வந்து புரிஞ்சிக்கோங்க. நீங்கள் வந்து லாங் டேர்மில் வைங்க, உங்களுக்கான ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ரிட்டர்ன் வந்து ஸ்மால் கேப்பில் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சிடாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக லைக் கொரோனா இல்லை வந்து வார் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா வந்து மார்க்கெட் சடனாக கீழே போக வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அதிகமாக அடி வாங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனிங்களாக தான் இருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆகிட்டு ரெக்கவர் ஆகிறாங்க அப்படின்னா வந்து லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து நிறைய வந்து அமௌண்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ரெக்கவர் ஆகிடுவாங்க. பட் ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து நிறைய டெப்ட் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து கீழே போயிட்டாங்கன்னா அவங்க எழுந்து வரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்தமே ஸ்மால் கேப்பில் வச்சுட்டு இருக்கும்போது உங்களோட அமௌண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இதுதான் வந்து ரிஸ்கே. இப்போதைக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க, ஓகே வளர்ந்து வந்துடும், ஓகே. சப்போஸ் சடனாக எதனாச்சும் நடந்தால் அப்போ தான் வந்து ஸ்மால் கேப்போட ரிஸ்க் உங்களுக்கு வந்து புரியும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் நிறைய போடுங்க, மிட் கேப்பில் கொஞ்சம் மீடியமாக போடுங்க, ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் சின்னதாக போடுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நல்லாவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இதெல்லாம் ஓகே, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அது எப்படி பண்ணணும்னு தெரியலையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்ம வந்து பேசுவோம். நீங்கள் ஃபினான்ஷியலாக க்ரோ ஆக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுலேருந்து உங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.